வீடியோவில் பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறீங்க அப்படின்னா எப்படி பஃப் வைக்கலாம், பர்ஃபெக்டாக பஃப் எப்படி வைக்கலாம் அப்படிங்கிறது தான். போமா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைன்னு நான் சொல்லிடுறேன். இது ஒரு பஃப் வேணும். ஸோ என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பெருசு இருக்குது ப்ளஸ் குட்டி இருக்குது. நான் இது வந்து ஒரு 20 rupees அந்த போது தான் டி நகரில் வாங்கினேன். தென் 2 டிக் டிக் கிளிப்ஸ் இருக்குல்ல இது, ப்ளஸ் நீங்கள் பின்னி போடுறீங்க அப்படின்னா ஒரு பேண்ட் எடுத்துக்கோங்க. இல்லை ஃப்ரீ ஹேர்னா அப்படி இல்லை உங்கள் இஷ்டம், நீங்கள் பின்னாடி என்ன பண்ணுறீங்களோ அது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கோங்க, ஸ்ட்ரெயிட் கோட் எடுத்துக்கோங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி நல்லா சிக்கு எடுத்துக்கோங்க, ஏன்னா இது பண்ணும்போது சிக்கு இருக்கவே கூடாது. ஸோ நான் ஸ்டார்டிங்லேயே சிக்கு எடுத்துட்டேன். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த இதெல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் பின்னாடி இப்படி மாறிக்கோங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது சீப்பு மாதிரி இருக்கா அந்த கோடு. ஸோ அதை வந்து நீங்கள் இப்படி வச்சா இப்படி நிற்கும், விழாது. நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதே மாதிரி தான் ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்படி வச்சு பாருங்கள், நிற்காது. ஸோ அதுக்காக தான் இப்படி வைக்கணும். அது நீங்கள் எப்படி பஃப் வேணுமோ அப்படி. விட்டுட்டு உள்ள அந்த இடத்துல வச்சுட்டு கிளிப் எடுத்து இங்கே செக்யூர் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், அந்த ஒரு சின்ன கிளிப் போதும் உங்கள் ஹேர் ஸ்டைலே மாறிடும். ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. காந்த கண்ணழகி, உனக்கு நான் மினிஸ்ட்ரியில இடம் பார்க்குறேன். பேக்ல புஷ்.